ஹாய், 2 துணி நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த துணிக்கு ஏற்றாப்புல ரொம்ப கனமாக இருந்தால் ஒரு மாதிரி, அது ரொம்ப பிசிறு தட்டினா ஒரு மாதிரி, பேண்ட்டில் ஒரு மாதிரி, இல்லை லுங்கி மூட்டை ஒரு மாதிரி, இந்த மாதிரி நிறைய மாதிரி அந்த துணிக்கு ஏற்றாப்புல நம்ம ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். இப்போ அதை தான் அதில் பார்க்க போகிறீங்க. இப்போ நார்மலாக 2 துணியை ஜாயின் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குற தையலுக்கு பேர் பிளெயின் சீம். ஓகேவா? இந்த மாதிரி 2 துணியை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அது துணி பஃப்னு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா, சும்மா நார்மலாக ரொம்ப கனமாலாம் இல்லை, நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணும்போது லைனிங் வச்சு திருப்பும்போது அப்போல்லாம் இந்த தையல் கொடுப்போம். எங்கேயும் மடிச்சுலாம் தைக்காமல் சும்மா திருப்பிட்டு அந்த ஓரத்தில் டாப் ஸ்டிச் கொடுத்து எடுப்போம். இது வந்து சிங்கிள் டாப் ஸ்டிச்சுன்னு இதுக்கு பேர். ஓகேவா? இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ரா எட்ஜ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? அந்த ரா எட்ஜ் தெரியாமல் மடிச்சும் தைக்கலாம். அதை அடுத்து பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பக்கமாக இப்படி வச்சுட்டு நம்ம தைக்காமல் நம்ம நாடாக்கு இருக்கிற இடம் இருக்குல்ல, அங்கே இல்லை பேண்ட்டில் நம்ம அந்த மேலே பெல்ட்டு ஜாயின் பண்ணும்போது எல்லாமே ஒரே பக்கமாக வச்சு நம்ம மடித்து தைச்சோன்னா கொஞ்சம் கனமாக இருக்கும். நமக்கு அது வந்து ரொம்ப கனமாக இருக்கும் போது நாடாக்கு இருக்கும் போது அப்போல்லாமே நூல் உள்ளே போய் வர கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி நம்ம தைப்போம். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டபுள் டாப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். துணி நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த ஜாயிண்ட் வந்து ஒரே பக்கமாக சாய்க்காமல் 2 பக்கமாக பிரித்து விட்டுட்டு நம்ம தனித்தனியாக மடித்து தைக்கிறோம். அப்போ நமக்கு வெளியில் பார்க்கும்போது 2 தையலாக தெரியும். ஆனால் அந்த இடம் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும், கனமாக தெரியாது, நம்ம கனமாக தைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. இப்போ பேசிக்காக இருக்க 2 ஸ்டிச்சு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் 2 ஸ்டிச்சு பார்க்கலாம்.